இன்னைக்கு லஞ்சு வந்து சுட சுட சோறு, முள்ளங்கி சாம்பார், கொத்தவரைக்காய் பொரியலுங்க. முள்ளங்கி சாம்பார்னாலே நெறைய பேரு தல தெறிக்க ஓடிருவாங்கங்க. எலி சாம்பாரா இன்னைக்கு? எலி செத்த சாம்பாரா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு முள்ளங்கி சாம்பார்னா நெறைய பேருக்கு அலர்ஜி. பிடிக்காதுங்க. ஒரு மாரியா வாடை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காதுன்னு சாப்பிட மாட்டாங்க. நான் வைக்கிற மாரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. டெய்லி வைக்க சொல்லுவாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். தேங்கா எண்ணெய் விட்டு நம்ம வதக்கணும். தேங்கா எண்ணெய் விட்டு வதக்குனீங்கன்னா, அந்த முள்ளங்கில வந்து அந்த ஸ்மெல்லே வராதுங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் சாம்பார் வந்து. நான் தேங்காய் அரைச்சு விட்டு தான் வச்சிருக்கேன். இதே மாரி செஞ்சு பாருங்க. நீங்க இப்ப சாம்பார் பொடி போட்டும் பண்ணலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அம்புட்டு ஒரு ருசியா இருக்குங்க. சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. தாளிச்சு ஊத்தியாச்சு. இப்ப கொத்தவரைக்காவ வந்து நம்ம பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மசாலாவும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு, கொத்தவரைக்காய் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. கொத்தவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிருச்சுங்க. சூப்பரான லஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.